இனிய உறவுகளே, பாசங்களே, இது ஒரு வாழ்வியல் தத்துவ உண்மை. இது இது ஒரு ஒரு ஆராய்ச்சின்னு கூட சொல்லலாம். இல்லது ஒரு நல்ல விஷயம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் மேஜிக்கல் எல்லாம் பண்ண தெரியாது. இப்படித்தான் பண்ண தெரியும். நல்ல விஷயங்களை மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும். கருப்பையிலே இருக்கக்கூடிய குழந்தை ஓம் என்ற வடிவிலே தான் உள்ளது என்பதே ஓம் என்ற மந்திர சொல்லுக்கும் மனித வாழ்விற்கும் உள்ள நெருங்கிய தொடர்பினை உணர்த்தும். மனிதன் உடலும் இறைவனின் இயற்கை வடிவான ஓங்கார வடிவத்துடன் தான் அமைந்திருக்கிறது. மனிதன் உடல் கூட இயற்கையினுடைய அந்த ஒரு பெரிய அந்த வடிவான ஓங்கார வடிவத்துடன் தான் மனித வடிவம் அது ஒரு அருள் வடிவம். தொப்புளில் பிராணன் எனப்படும் மூச்சுக்காற்று ஒரு மனிதன் எவ்வளவு நாள் வாழ்வான் என்பதற்கு தக்கபடி எவ்வளவு மூச்சுக்கள் இருக்க வேண்டுமோ அவ்வளவு மூச்சும் அநேக சுற்றுக்களாய் சுற்றி படுத்துக்கொண்டே அதிலிருந்து இரவு பகலாய் மூச்சு செலவழிந்து கொண்டே இருக்கும். இறுதியில் தொப்புளில் மூச்சு எதுவும் இல்லாவிட்டால் காலியாகிவிடும். மனிதனும் காலியாகிவிடுவான். இது உண்மையா நடக்குமா அப்படின்னா, அந்த ஓங்காரம் நமக்கு ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வாத்தியார் அந்த காலத்துல எங்க காலத்துல காதை திருவி தான் பேசுவார். தோப்புடம் போட சொல்லுவார் தப்பு பண்ணா. தொப்புள் இருக்கக்கூடிய அந்த மூச்சு காலியாகி போச்சுன்னா உயிர் போயிடுச்சு. பிராணன் என்று சொல்லக்கூடிய அது இல்லைன்னு அர்த்தம். நாம் உயிர் வாழ சுவாசிக்கின்றோம். நமக்கு தேவையான வாயு நாசித்துவாரங்கள் வழியாக, சில பேர் வாயு வழியாகவும் சுவாசிக்கிறாங்க. நுரையீரலுக்கு சென்று அதை இயங்க செய்கின்றது. ஆனால் இது நாம் சுவாசிக்கும் முறை. ஆனால் யோகியர்களும் சித்தர்களும் இப்படி யோக நிலையிலே இப்படி வெளிக்காற்றை நாசியில் வழியாக சுவாசிப்பது இல்லை. அவர்கள் சுவாசிக்கும் முறையே வேறு. கருப்பையில் இருக்கக்கூடிய குழந்தை எப்படி சுவாசிக்கிறதோ அப்படித்தான் அவர்கள் சுவாசிப்பார்கள். அதாவது தொப்புளை சுற்றி இருக்கும் பிராணன் எனப்படும் வாயுவை கொண்டு நுரையீரலை இயங்க செய்வார்கள். தொப்புளில் ஓ என்ற எழுத்தின் ஒளிவடிவம் தொடங்குகிறது என்றால் தொப்புளை சுற்றி காற்று இருக்கிறது என்பதே தெரியும். அந்த காற்றே உயிர் காற்று. அதுதான் ஓம் எனப்படும் காற்று.